உங்களை எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை கொத்து 2, பூண்டு 2, மிளகாய் வற்றல் 1 இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் வறுத்து. அதுக்கு தக்காளி, கொத்தமல்லி, புளி ஊற வச்சுக்கணும் தேவையான அளவு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு. நம்ம இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வறுத்துக்கணும். இந்த மசாலாவை வறுத்து அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியையும் புளியையும் ஒன்றா ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும். எப்போதுமே தக்காளி எவ்வளோ தான் ஆடாக இருந்தாலும் நம்ம கையில் நல்லா கரைச்சி விட்ற அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு டேஸ்ட்டு மிக்சியில் ஒரு சிலர் தக்காளி அடித்து ஊற்றி ரசம் வைக்கிறாங்க. அந்த டேஸ்ட் இந்த இதில் வராது. நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டால் தான் ரசம் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டு நல்லா தக்காளியை நல்லா மைய பிசைஞ்சு விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயை வச்சு கடுகு, மிளகாய், பச்சை மிளகாய் 1 அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்படி தான் அரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அந்த வறுத்து வச்ச மசாலாக்களை. அதுக்கப்புறம் மிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த இது இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு பூண்டு நம்ம தட்டி சேர்த்துக்கணும். பூண்டு 2 தட்டி சேர்த்துக்கிறணும். இதோடையே சேர்த்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் பொடி மசாலாக்கள் அதை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு நம்ம அதை கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் லைட்டாக கிண்டி கிண்டி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் பொடி சேர்க்கலான்னு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கிட்டு ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இறக்கிட்டு நம்ம அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லியும் அதில் மேலே தூவி விட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரசம். இது மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.